ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் வீர மரணமடைந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியனின் இல்லத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியன் இல்லம் அமைந்துள்ள கோவில்பட்டி சவலாப்பேரிக்கு திரு டிடிவி தினகரன் நேரில் சென்று சுப்பிரமணியனின் உருவப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் புகலிடம் அளிக்கக்கூடாது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். உயிர் தியாகங்களை 44 பேர் அன்றைக்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு தீவிரவாதத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதுதான் நமது தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா, உலக நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் வேண்டுகோள். அதை அனைத்து நாடுகளின் அரசாங்கங்களும் தீவிரவாதத்தை எந்த நாடும் அனுமதிக்காமல், குறிப்பாக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு புகலிடம் கொடுக்காமல், இது போன்ற வீரர்கள் தங்கள் இன்னுயிரை நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு தீவிரவாதி கோழைத்தனமாக அவர்களை தாக்கி 44 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியனின் நினைவிடத்திற்கு சென்று திரு டிடிவி தினகரன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்.